with a good day. This is Pramila. Welcome to our channel Anyone Can Cook. என்னடா ரெசிபியை காமிப்பான்னு பார்த்தா அவள் வீட்டு தோட்டத்தை காமிச்சிட்டு இருக்காளேன்னு நினைக்காதீங்க. எப்பவுமே ஒரு படத்துக்கு ஹீரோ என்ட்ரி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ரெசிபியோட ஹீரோ என்ட்ரி ஃபஸ்ட்டு கொடுக்கணும் இல்லையா? ஸோ எஸ், நம்மளோட இந்த ரெசிபியோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலக்கீரை தாங்க. நான் ஏன் இதெல்லாம் காமிக்கிறேன்னா, நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் போய் கீரை வாங்குவோம். ஆக்சுவலாக வெளியில் வாங்குகிற கீரையில் பார்த்தீங்கன்னா அது வளரும் போதே நிறைய யூரியாலாம் போடுவாங்க சீக்கிரம் வளரணுன்றதுக்காக. அதே மாதிரி அதுக்கு பெஸ்டிசைட்ஸ்லாம் தெளிப்பாங்க. ஸோ ஏன்னா அது பூச்சி தாக்கம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக. காசு கொடுத்து நோயை வாங்குறவங்க நம்மளாம் மட்டும்தாங்க இருப்போம். ஸோ இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு பெஸ்டிசைட்ஸும் எந்த ஒரு யூரியாவும் ஆட் பண்ணாமல் தான் இதை நான் க்ரோ பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நம்மள வீட்டில் அவைலபிளாக இருக்கிற மண் கூட பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனில் யூஸ் ஆகிற அந்த காய்கறியிலேருந்து வர வேஸ்ட்டை மட்டும் தான் நான் கம்போஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை அந்த மண்ணு கூட ஆட் பண்ணி நான் அந்த விதையை விதைச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது வளர்ந்துடும். என்னோடய பிஸி ஷெடியூலில் இதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருப்போம். பட் இப்படிலாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு 2 விதத்தில் ப்ராஃபிட் தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்கானிக் கீரை கிடைக்குதுங்க. அதாவது இந்த யூரியா பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணாத ஒரு நல்ல கீரை. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை கொடுக்குதுங்க. எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது அதில் வர அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹாப்பினஸ்லேயே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். நான் பர்சனலாக நடந்தது சொல்கிறேன். எனக்கு எப்பயுமே கார்டன் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா நான் ஒரு விதையை விதைச்சதுக்கப்புறம் அது முளைஞ்சுதா இல்லையா, அது முளைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாப்பினஸ் வரும். அதே மாதிரி அதை நம்ம கல்டிவேட் பண்ணி அதை அறுவடை பண்ணும்போது இன்னும் ஒரு பெரிய ஹாப்பினஸ் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்லாம் கம்ப்ளீட்டாக இல்லாமையே பார்த்துக்குதுங்க. உங்களில் யாரெல்லாம் வீட்டிலே கீரையை கல்டிவேட் பண்ணி குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்றதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் யாரெல்லாம் ஹெல்த்தியாக லைஃப்பை லீட் பண்ணுறீங்கன்றதை. ஃபர்ஸ்ட் நான் ஒன்று பிடுங்கி எடுத்துடலாம் தான் நினச்சேன். பிடுங்கும் போது தான் தெரிஞ்சுது எல்லாமே பின்னிட்டு இருந்துச்சு. ஸோ நான் கையாலே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எஸ், வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நம்ம வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த பாலக்கீரையை ஒரு கப் அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்நாக்ஸுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்குன்னே 2 பேர் வராங்க. ஒருத்தவங்க பச்சை மிளகாய், இன்னொருத்தவங்க பூண்டு. ரெண்டுமே 2 எடுத்திருக்கேன். இந்த 3த்தையும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மாவு பசியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பாலக்கீரை பேஸ்ட்டை ஆட் பண்ணிப்போம். அது கூடவே டேஸ்ட்டுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சீரகம் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஓமம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு டேஸ்ட்டு கொடுக்குற அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சீக்கிரமாக டைஜஷன் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு ஸ்டொமக்கில் கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிருப்போம். நம்மளுக்கு அந்த குவான்டிட்டியே ஓகேனா ஓகே. சப்போஸ் நம்மளுக்கு ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக் கிறிஸ்பியாக வரத்துக்காக சூடான ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கம்ப்ளீட்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு தண்ணி சுத்தமாகவே பத்தலை. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா நான் தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கிறேன். இந்த டைமில் பாலக்கீரையில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். பாலக்கீரை சாப்பிட்றதுனால நம்ம ஈஸியாக வெயிட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதில் இருக்க கலோரிஸ்லாம் ரொம்ப கம்மி தான்.
இந்த கீரை சாப்பிட்றதுனால நம்ம கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹை பிபி இருக்கவங்கலாம் இந்த கீரையை கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை சாப்பிட்றதுனால பிபி ஈஸியாக ரெடியூஸ் ஆகுது. பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாலே ஹார்ட் அண்ட் கிட்னி சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் ஈஸியாக நம்ம க்யூர் பண்ண முடியும். இப்போ ஸ்டார் டைப்பில் இருக்க முறுக்கு கொடையை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீரையில் ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் இருக்கிறதுனால நம்ம பாடியை எப்போவுமே ரிலாக்ஸ்டாகவும் மைண்ட் காமாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் வச்சுக்கும். ஸோ நைட்டில் தூக்கம் வரலன்னு சொல்கிறவங்களாம் இந்த கீரையை கண்டிப்பாக சாப்பிட்ணும். இந்த கீரையில் பார்த்திங்கன்னா விட்டமின் கே அதிகமாக இருக்கிறதுனால பிரெயினை எப்பயுமே ஆக்டிவாக வச்சுக்கும். ஸோ இதால் இன்டெலிஜென்ஸ் பவர் அதிகமாகும். இப்போது ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி அதில் சுற்றி எடுத்துக்கலாம். இந்த பாலக்கீரையில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ கோவிடுக்காகவாச்சு நம்ம இந்த பாலக்கீரை சாப்பிட்ணும். பாலக்கீரை சாப்பிட்றதுனால கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்டொமக் கேன்சர். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம் ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நம்ம ஸ்நாக்கில் ஆயில் கோத்துட்ருக்கோம். அனிமிக் பேஷண்ட்டாக இருக்கவங்க இந்த பாலக்கீரையை கண்டிப்பாக எடுத்துக்கணும். பிகாஸ் இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. முக்கியமாக லேடிஸ்க்கு ப்ரீட் சைக்கிள் ரெகுலராக இல்லைன்னா இந்த பாலக்கீரையை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை சாப்பிடுவீங்க. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அண்ட் விட்டமின் கே இருக்கிறதுனால நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். ஸோ பளபளப்பாக இருக்கணும், அதே மாதிரி பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த கீரையை சாப்பிடுங்க. ஸோ இந்த கீரையை சாப்பிட்றதுனால நம்ம ஃபேஸில் வர சுருக்கத்தை அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு யங்கான லுக்லேயே இருக்கலாம். ஒரு கப் பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா 250 மில்லிகிராம் கால்சியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட போன்ஸுக்கெலாம் இது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த எலும்பு தேய்மான பிரச்சனையில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக இந்த கீரையை எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய்லாம் அடங்கி நல்ல ஒரு கலருக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான பாலக்கீரை ஸ்நாக் ரெடி. இதை நான் பிடும்போதே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றது தெரியும். இதே மாவை வச்சு நம்ம இன்னொரு ஸ்நாக் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் மாவை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா முறுக்கு குழைய மட்டும் நான் மாற்றிக்கிறேன். நான் இப்போ இடியாப்ப புழியிற குழைய போட்டுக்கிறேன், பார்த்திங்கனாலே தெரியும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சர்க்கிள் ஃபார்மேஷனில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் யூடியூபுக்கு புதுசுன்றதுனால உங்ககிட்ட இருந்து மோட்டிவேஷன் எனக்கு நிறையவே தேவை. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் சஸ்பென்ஸாக அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லாட்டி சீக்கிரமாக கலர் மாறத்துக்கான சான்சஸ் உண்டு. இந்த ஸ்நாக்கு இன்னும் ஃப்ளேவர் கொடுக்க நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். எடுக்கிற ஸ்டேஜில் போடுங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்னொரு பாலக்கீரை ஸ்நாக் ரெடி. ஸோ இதுவுமே பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றத. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த எல்லா ஸ்வீட் ஹார்ட்ஸுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.